நெல்லை திசையன்விளை அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் 2.5 வயது சிறுமியின் வாயில் மதுவை ஊற்றி துடிதுடிக்க கொலை செய்த சம்பவத்தில் தாயும் அவரது கள்ளக்காதலனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் கடைசி நிமிடத்தில் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள துவரம்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத். அவரது மனைவி 25 வயதான பிருந்தா. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்த இவர்களுக்கு தர்ஷினி என்ற 2.5 வயது பெண் குழந்தை இருந்தது. சரத் கோவையில் உள்ள ஒரு பொம்மை கடையில் வேலை பார்த்து வருகிறார். இதனால் பிருந்தா தனது குழந்தையுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை காலை பிருந்தா நடுவக்குறிச்சியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது கையில் வைத்திருந்த தனது குழந்தை தர்ஷினி கட்டிலில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அவரது பேச்சில் சந்தேகமடைந்த பெரியவர்கள் உடனே குழந்தையை திசையன்விளை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுமி இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். அதே நேரத்தில் சிறுமியின் உதடு, கை உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் இருந்ததால் மருத்துவர்கள் சந்தேகமடைந்து திசையன்விளை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் சிறுமியின் உடலை உடற்கூறாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியின் உயிரிழப்பில் ஏற்பட்ட மர்மம் தொடர்பாக விசாரிக்க தாய் பிருந்தாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரிக்க தாயே மகளுக்கு யமனான சம்பவம் அம்பலமானது. கணவர் வெளியூரில் வேலை பார்த்து வந்த நிலையில் பிருந்தாவிற்கு உள்ளூர் இளைஞர்கள் சிலருடன் இரகசிய உறவு இருந்துள்ளது. காதல் திருமணம் செய்து கொண்ட போதிலும் அடிக்கடி அவர்களுடன் தனிமையாக இடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். அப்பொழுது குழந்தை தனியாக வீட்டில் விட்டு செல்ல முடியாது என்பதால் சிறுமியையும் உடன் அழைத்துச் செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். இதற்கிடையே தனது சந்தோஷத்திற்கு பெற்ற மகளே இடைஞ்சலாக இருப்பதாக நினைத்த தாய் பிருந்தா கொடூரச் செயலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு திசையன்விளை அருகே உள்ள துவரம்பாடு பகுதியைச் சேர்ந்த ஐஸ்கிரீம் கடை நடத்தி வரும் லிங்கச்செல்வம் என்பவர் தனது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த முத்துச்சுடர், பெஞ்சமின் ஆகியோருடன் மது போதையில் பிருந்தா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கிருந்து குழந்தையுடன் பிருந்தாவை 3 பேரும் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் திசையன்விளையை அடுத்த வாழைத்தோட்டம் கிராமத்தில் இருட்டு நிறைந்த பகுதியில் அந்த இளைஞர்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது சிறுமி தர்ஷினி அழுதுள்ளார். உடனே அவர்கள் சிறுமி தர்ஷினியை சற்று தூரத்திற்கு அழைத்துச் சென்று தின்பண்டம் கொடுத்துள்ளனர். மேலும் அவர்கள் 2 பேரும் அங்கிருந்தபடி மது குடித்துக் கொண்டிருந்தனர். சிறுமி தின்பண்டம் சாப்பிட்டதும் குடிக்க தண்ணீர் கேட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் சிறுமி என்றும் பாராமல் குளிர்பானத்தில் மதுவை கலந்து குடிக்க கொடுத்துள்ளனர். அதனை குடித்த சிறுமி அழுதுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிறுமியின் மூக்கையும் பொத்தி தாக்கி கொலை செய்துள்ளனர். இதனால் மூச்சு பேச்சு இல்லாமல் போன சிறுமியை இளைஞர்கள் 3 பேரும் சேர்ந்து பிருந்தாவிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டனர். என்ன செய்வதென்று தெரியாமல் தனது குழந்தை கட்டிலில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக பெற்றோரிடம் கூறி நாடகமாடியுள்ளார். இதையடுத்து பிருந்தாவை கைது செய்த போலீசார் கள்ளக்காதலில் ஈடுபட்டு சிறுமியையும் கொலை செய்த லிங்கச்செல்வன், முத்துச்சுடர், பெஞ்சமின் உள்ளிட்டவர்களையும் கைது செய்தனர். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் 2.5 வயது சிறுமியின் வாயில் மதுவை ஊற்றி துடிக்க துடிக்க கொலை செய்த சம்பவத்தில் தாயும் அவரது கள்ளக்காதலர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.